ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மில்லா சமையல்ஸ். இன்றைக்கி நம்ம பிஸ்மில்லா சமையல்ஸில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சுடுவோம். இது நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் கடைங்களை கேட்டிங்கன்னா இந்த கஸ்டர்ட் பவுடர் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க எடுத்து. அது உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் கேட்டு வாங்கிக்கோங்க. இது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கலந்து, அது கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்குங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க. அப்போ தான் பாலில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வரும், இல்லைன்னா அங்கங்கே கட்டி ஆகிடும். இது இந்த மாதிரி நல்லா அடிச்சிட்டு இந்த அளவுக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ பால் கொதி வந்திருக்கு. இப்போ இந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்குங்க. அப்படின்னா கொஞ்சமாக குறைச்சிக்குங்க, ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இது கரெக்டான அளவு தான் இருக்கும், 200 கிராம்ன்றது. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது கட்டி ஆகிடும் அப்படியே. இது கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுட்டு அடுப்பில், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு திக்னஸாக வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இறக்கி வச்சாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறி இருக்குது பாருங்கள். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள், கொஞ்சமாக திராட்சை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிகப்பாக இருக்கிறது தான் வாங்கணும், அதுதான் கரெக்டான பழம் அப்படின்னு சொல்லி வாங்காதீங்க. இந்தமாதிரி ஒயிட்டாக இருக்கிறது தான் நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இந்தமாதிரி பார்த்து வாங்குங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே வாழைப்பழம் இருந்தால் கூட நீங்கள் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேரிச்சம்பழம் சேர்க்குறேன். இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், பாலில் சேர்த்து சாப்பிட்றோம் இல்லையா, அது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு சேர்க்குறேன், ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் நான் மேலே தூவி விட்டுற போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய ஃப்ரூட் கஸ்டர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.